அண்மை செய்தி. தூத்துக்குடி கன்னியாகுமரி கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கையை சேர்ந்த மீனவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் விஜயகாந்த் இணைப்பில் இருக்கிறார். விஜயகாந்த், வணக்கம். தற்பொழுது கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள்? இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி கடல் எல்லை பகுதியில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக, அதாவது இலங்கையை சேர்ந்த படகு ஒன்று தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி கடல் எல்லை பகுதியில் சுற்றித் திருவதாக இந்திய கோஸ்ட்கார்டு ஒரு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு ரோந்து சென்ற இந்திய கடலோர காவல்படையினர் அங்கு சுற்றித் திருந்த அந்த படகை பிடித்து விசாரணை செய்த போது அவர்கள் அந்த படகில் 7 பேர் இருந்துள்ளனர். அந்த 7 பேருமே இலங்கையை சேர்ந்தவர்கள். அத்துமீறி, அதாவது இந்திய கடல் எல்லைக்குள் மீன் பிடித்ததாக அவர்களை தற்போது இந்திய கடலோர காவல்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கைது செய்யப்பட்டுள்ள அந்த 7 பேரையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகையும் நாளை காலை சரியாக 8 மணிக்கு தூத்துக்குடி தருவைக்குளம் கொண்டு இங்குள்ள காவல்துறையிடம் ஒப்படைப்பதாக கூறப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.